நான் கூறுகிறது சூரா ஹுமசாவில் அத்தியாயம் 104 வசனம் 1 குறை சொல்லி புறம் பேசி தெரியும் ஒவ்வொருவனுக்கும் கேடுதான். மேற்குலகம் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனை, மேலும் அதனால் உலகத்தின் மற்ற பகுதிகளும் பாதிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பிரச்சனை தான் ரிபா, அதாவது வட்டி. இன்று மேற்கத்திய உலகம் பிரச்சனையில் இருக்கிறது. அதற்கு காரணம் ரிபா, அதாவது வட்டி. அதோடு நின்று விடாமல் இந்த நோயை அவர்கள் உலகத்தின் மற்ற பகுதிகளுக்கு பரப்பியிருக்கிறார்கள். இது இங்கிலாந்தின் மன்னரால் இங்கிலாந்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அவர் மக்களிடம் பணத்தை கொடுங்கள், அதை நான் வைத்துக் கொண்டு உங்களுக்கு வட்டி தருகிறேன் என்றார். அப்படித்தான் இந்த வட்டி மற்றும் வங்கி முறையெல்லாம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அவர்கள் இந்த காய்ச்சலை, இந்த நோயை உலகம் முழுக்க பரப்பிவிட்டார்கள். குர்ஆன் ரிபாவை பற்றி கூறுகிறது, வட்டியை பற்றி கூறுகிறது. ரிபா என்ற சொல் குர்ஆனில் 8க்கும் குறையாத வெவ்வேறு இடத்தில் குறிப்பிடப்படுகிறது. திருக்குர்ஆனில் சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 130, சூரா நிசா அத்தியாயம் 4 வசனம் 161, சூரா அர்-ரூம் அத்தியாயம் 30 வசனம் 39, 3 இடத்தில் சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 275, சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 276, மேலும் சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 278. இப்படியாக குர்ஆனில் 8க்கும் குறையாத இடத்தில் ரிபா என்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏன் அது ஹராம் என்றெல்லாம் நான் ஒரு சொற்பொழிவு ஆற்றியிருக்கிறேன். வட்டி இல்லாத பொருளாதாரம் என்ற தலைப்பில் பேசியுள்ளேன். இஸ்லாம் ஏன் ரிபாவை தடை செய்கிறது என்பதை குர்ஆன் மக்களுக்கு பிரகடனப்படுத்துகிறது. சிலர் கூறுகிறார்கள், இல்லை, ரிபா என்றால் கடும் வட்டி, அதை தான் குறிக்கிறது, இப்போதுள்ள நவீன வட்டியை தடை செய்யவில்லை என்கிறார்கள். இதை பற்றி நான் விரிவாக விளக்கியுள்ளேன். குர்ஆன் பிரகடனப்படுத்திய வட்டி இல்லாத பொருளாதாரத்தை பற்றி நான் விளக்கியுள்ளதை வீடியோ கேசட்டில் நீங்கள் பார்க்கலாம். இந்த சொற்பொழிவில் பொருளாதாரம் பற்றி விரிவாக குறிப்பிட நேரம் இடம் தரவில்லை. ஆயினும் 2 குர்ஆன் வசனங்களின் மொழிபெயர்ப்பை மட்டும் இங்கு தருகிறேன். சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 278 279 அது கூறுகிறது, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சி அடங்கி எஞ்சியுள்ள வட்டியை வாங்காது விட்டு விடுங்கள். மேலும் நீங்கள் ரிபா, அதாவது வட்டியை வாங்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தால் அல்லாஹ்விடமிருந்தும் அவருடைய தூதரிடமிருந்தும் போர் அறிவிக்கப்பட்டு விட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எவர் ஒருவர் வட்டியை தவிர்க்கவில்லையோ அல்லாஹ்வும் ரசூலும் அவர்களுக்கு எதிராக போர் தொடுப்பார்கள். குர்ஆனில் பல குற்றங்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவையெல்லாம் பெரிய குற்றங்கள், அதாவது பெரும் பாவங்கள். ஆனால் இந்த குறிப்பிட்ட செயல் மிக பெரிய குற்றமாகும். அது கூறுகிறது, நீங்கள் வட்டியில் கொடுக்கல் வாங்கல் செய்தால் அல்லாஹ்வும் ரசூலும் உங்களுக்கு எதிராக போர் தொடுப்பார்கள். ஆகவே நீங்கள் வட்டியில் ஈடுபட்டால் அல்லாஹ்விடமும் ரசூலிடமும் போருக்கு அறைகூவல் விடுகிறீர்கள்.